Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன பலகாரங்கள் செய்ய போறோம்ங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா பாசிப்பருப்பு பாயாசம். அதாவது லாஸ்ட்ல நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். ஏனா இப்பவே செஞ்சு வெச்சனா கொஞ்சம் காஞ்சு போய்டும். அதனால ஃபர்ஸ்ட் என்னென்ன செய்ய போறோம்னா சுண்டல், அவல் உப்புமா, பாசிப்பருப்பு பாயாசம் இதெல்லாம் என்னன்னா செஞ்சு நம்ம அப்படியே ஓரத்துல எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதனால பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணிரலாம். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணனும்ங்கறத நான் அதாவது ஈஸியா எப்படி பண்ணனும்ங்கறத நான் இப்ப சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இது 150 grams அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். இது பச்சை வாசம் போற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வாசம் வரணும். அப்பதான் அந்த பாயாசத்தோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லனா பச்சை வாசம் அடிக்கும். இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம ஆட் பண்ணிருக்கிறது ட்ரிங்கிங் வாட்டர் தான். இதுக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுறோம். இத 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஒரு கரண்டில இந்த மாதிரி குழச்சி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு கொஞ்சமா வெல்லத்துல தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம வடிச்சிட்டு பாயாசத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்ல வச்சிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கடையில நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். அதாவது முந்திரி, திராட்சை தாளிச்சு கொட்டிக்கலாம். ஒரு சிலருக்கு பச்சை கற்பூரம் பிடிக்கும்னா பச்சை கற்பூரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணா ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். நல்ல வாசனையா இருக்கும். இத நல்லா கிரஷ் பண்ணிட்டு அப்படியே ஆட் பண்ணிடுங்க. நம்ம பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெல்ல தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு நெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுவே போதும். இப்போது நெய் நல்லா உருகிடுச்சு. இதுக்கு ஒரு 20 முந்திரி எடுத்துருக்கோம். நல்லா பொன்னிறாகட்டும். திராட்சை ஒரு 15. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி.